இந்த ஒரே ஒரு க்ரீமில உங்க கலரே மாறும்ன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. இந்த ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் குடுக்கக்கூடிய ஒரு 2டே 2 பொருளு தாங்க. சிம்பிளா வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பல மடங்கு வந்து பிரைட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் க்ரீம் தான். இது வாங்க அந்த வீடியோவ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மிஸ் பண்ணாம நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சேனலுக்கு வரீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம ரெடி பண்றதுக்கு நான் உளுந்து வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அந்த உளுந்த வந்து நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். நல்லா குடிக்கிற தண்ணியா பார்த்து நீங்க ஊத்திக்கோங்க. அந்த உளுந்த வந்து நீங்க வாஷ் பண்ண வேண்டாம். அப்படியே வந்து நீங்க ஊற வைங்க. ஏன்னா, அந்த உளுந்து மேல இருக்கக்கூடிய அந்த மாவு கன்டென்ட்டுமே நம்மளுக்கு தேவைப்படும். அதனால அத அப்படியே அது ஃபுல்லா ஊற வச்சுருங்க. அது முழுகுற அளவுக்கு தண்ணிய கொஞ்சம் அதிகமா ஊத்தி அப்படியே விட்டுருங்க. இப்போ இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ண போறேங்க. அதாவது அது பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா? பன்னீர் ரோஸ் வந்து நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு, அந்த உளுந்து கூடயே அதையுமே போட்டு ஊற வச்சுருங்க. அது 2ம் சேர்ந்து 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்குமே ஊறட்டும். ஸோ இந்த பன்னீர் ரோஸ் வந்து நம்ம ஸ்கின்ன நல்லா பிரைட் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம, நம்ம ஸ்கின்ன க்ளோ பண்ணி குடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த உளுந்தும், பன்னீர் ரோஸும் சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம ஸ்கின்ன நல்லா வந்து ஒரு கலரும் குடுக்கும். அதேமாரி ஒரு ஒரு க்ளோ குடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தாலும் சரி, அத சரி பண்ணி குடுக்கும். ஸோ ஸ்கின்ன வந்து நேச்சுரலா ஒரு க்ளோ குடுக்கறதுக்கு இந்த ரோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உளுந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ன பிரைட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால 2யுமே வந்து ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சிரலாம். நீங்க ட்ரை ரோஸா இருந்தாலும் ஓகே தாங்க. காஞ்சு போன அந்த காஞ்ச ரோஸ் இதழ்கள் இருந்தாலுமே அதுவும் ஓகே. இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு இருந்துச்சுன்னா, அதுவுமே தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இத வந்து நம்ம ஊறுனதுக்கு அப்புறமா அரைக்க தான் போறோம். இப்ப பாருங்க, நான் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து நல்லா ஊறிருச்சு. இந்த அளவுக்கு ரோஸும் அந்த உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்ப இத வந்து தண்ணியோடவே ஆட் பண்ணி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து நீங்க ஃபில்டர் பண்ணிறாதீங்க. ஏன்னா, அந்த உளுந்தோட எசன்ஸும், இந்த ரோஸோட எசன்ஸுமே அந்த தண்ணியில இருக்கும். அதனால நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியோட. மிக்ஸி ஜார்ல தண்ணியோட ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவா ஊத்த வேணாம். இந்த ஊற வச்ச தண்ணியே போதும். நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சதுக்கப்புறமா, இத வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னா, அந்த க்ரீம் வந்து திப்பி திப்பியா இருக்கும். அதனால அந்த க்ரீம் மாரி ஸ்மூத்னஸ் கிடைக்காது. அதனால நம்ம வடிகட்டிக்கலாங்க. நல்லா ஒரு ஸ்பூன வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க வடிகட்டினீங்கன்னா தான் முடியும். ஏன்னா, இது வந்து கெட்டியா இருக்கனால நமக்கு வந்து அந்த கீழ வந்து ஃபில்டர் ஆகி வரதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நல்லா டைம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி அந்த அந்த க்ரீம் மட்டும் தனியா வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்கின்ல நெறைய பேத்துக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் நெறைய இருக்குங்க. பிம்பிள்ஸ் இருக்கும், பிளாக் மார்க் இருக்கும். அது இல்லாட்டியுமே கூட நம்ம ஸ்கின்ன வந்து ஒரு அன்ஈவனா இருக்கும். பார்க்கறதுக்கே ஒரு லுக் இருக்காத மாதிரி நம்ம டல்லா இருக்க மாரி இருக்கும். ஸோ கண்ண சுத்தி கருவளையம், வாய சுத்தி அந்த கருப்பெல்லாம் வந்து இந்த க்ரீம நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண நல்லாவே ரெட்யூஸ் ஆகி வருங்க. நீங்க யூஸ் பண்ண அடுத்த நாளே வந்து உங்க ஸ்கின் நல்லா வந்து ஸ்மூத்னஸ் ஆகறதுக்கு ரெடி ஆகுங்க. நல்லா க்ளோனஸ் குடுக்கும். ஸோ அத யூஸ் பண்ணிட்டு நீங்க பார்க்கும்போது தெரியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ளோனஸ் குடுக்கும். ஸோ இத ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாரி ஒரு பாத்திரத்தில போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அடுப்ப சிம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. மீடியமா இல்ல சிம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கட்டி கட்டியாயிரும். சிம்ல வச்சு நல்லா கை விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. கை விட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே கெட்டி கெட்டியாயிரும். அந்த ஸ்மூத்தா வர க்ரீம் மாரி கிடைக்காது. அதனால வந்து கை விடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு லிக்விடா இருக்கிறது, நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு க்ரீம் மாரி ஆயிடும். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல. இந்த க்ரீம் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிரலாங்க. ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்றது அவசியமே இல்ல. இந்த க்ரீம வந்து நம்ம க்ரீம் பதத்துக்கு கொண்டு வரதுக்கோசரம் தான் அது வந்து நம்ம சூடு பண்றோம். அது மட்டும் இல்லாம, இந்த மாரி ஹீட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வந்து ஒரு 10லருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்குங்க. அதனால தான் இந்த மாரி மெத்தட்ல யூஸ் பண்றதுங்க. இந்த க்ரீம ஒரு டைம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க செஞ்சு வச்சுட்டீங்க அப்பிட்னா, ஒரு 15 நாள் வரைக்குமே நீங்க ஃப்ரிட்ஜில வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. வெளில வச்சு யூஸ் பண்ற மாரி இருந்தா, ஒரு 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாம இருக்கும். நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுட்டீங்கன்னா, ஒரு 10லருந்து 15 நாள் வரைக்கும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க.
இப்போ பாருங்க கெட்டி கெட்டியே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹீட்லயே வந்து கெட்டியாயிரும். அதனால அந்த ஹீட் குறையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா இன்னொரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். ஸோ இந்த க்ரீம நம்ம வந்து சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணி மட்டும் நீங்க பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்ப நீங்க எந்த கலர்ல இருந்தாலும் சரிங்க, இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கலர் வந்து ஒரு 5 மடங்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகி குடுக்குங்க. கலர் மட்டும் குடுக்கறது மட்டும் இல்லாம, நம்ம ஸ்கின்ன நேச்சுரலா ஒரு க்ளோனஸ் குடுக்கும். ஏன்னா, அதில பன்னீர் ரோஸ் ஆட் பண்ணிக்கிறனால நம்ம கலரையுமே இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம க்ளோனஸ் நல்லாவே குடுக்குங்க. உளுந்து வந்து நம்ம நேச்சுரலா ஒரு ப்ளீச் பண்ண எஃபெக்ட் வந்து கண்டிப்பா இதில குடுக்கும். டேன நல்லா ரிமூவ் பண்ணி குடுக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு போனா அந்த கரும்புள்ளிகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி குடுக்கும். உளுந்து வந்து நமக்கு டைட்னஸ் குடுக்கும் இல்லையா? நம்ம அப்ளை பண்ணாலுமே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டைட்டான மாரி ஃபீல் ஆகும். அப்படி அந்த டைட்னஸ் குடுக்கறனால நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ் இருந்தாலுமே சரியாயிருங்க. நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சுருக்கத்தையுமே வந்து சரி பண்ணி குடுக்கும். இப்போ பாருங்க, அந்த க்ரீம் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இது கூட வந்து நானு விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே கிடைக்கும். நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா, நம்ம ஸ்கின்ன பிரைட் பண்றதுக்கும், க்ளோ பண்றதுக்கும் இந்த ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் அந்த விட்டமின் இ கேப்சூல்லேருந்து ஒரு கேப்சூல் மட்டும் நான் எடுத்து இதில ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோட அட்டையே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 20 தான் இருக்கும். நீங்க மெடிக்கல்ல வாங்கி வச்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க எந்த க்ரீம் ரெடி பண்ணாலும் ஓகே. இல்ல ஃபேஸ் பேக்கா இருந்தாலுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பரா ரிசல்ட் குடுக்கும். ஸோ இன்ஸ்டன்ட்டா பிரைட் பண்றதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப இந்த ஆயில வந்து நான் கட் பண்ணி அதோட உள்ள இருக்கக்கூடிய ஆயில மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா க்ரீம்லயும் படுற மாரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா, இப்ப இது கூட வந்து தேவைப்பட்டா நீங்க கத்தாழை ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஆலோவேரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, க்ரீமா கிடைக்காது. அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவும் கெட்டும் போயிரும். ஸோ ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துரும். இந்த க்ரீம நீங்க ஏர் டைட்டான ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பயும் போல வந்து உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, அப்போ வந்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு நைட்டு ஃபுல்லா விடணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு உங்க ஃபேஸ்ல இருந்தாவே போதும். ஸோ உங்களுக்கு டைம் எப்ப கிடைக்குதோ, அப்போ வந்து உங்க ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு, இந்த க்ரீம வந்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா திக்கா அப்ளை பண்ணிக்கோங்க. திக்கா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா நீங்க நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. செம்ம ரிசல்ட் குடுக்கும். நீங்க ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு பிரைட்னஸ் குடுக்கும். நீங்க இது யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு அது எப்படி இருக்கும் ரிசல்ட் அப்படின்றத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா அவ்ளோ சூப்பரா ரிசல்ட் குடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆண்கள், பெண்கள் 5 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க கூட இத யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும்.